ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாப்பி சண்டே. இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. நம்ம கவுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள். மார்னிங் எழுந்தோடனே நம்ம காஃபி வேலை ஆரம்பித்தாச்சு. நான் வந்து என்ன செஞ்சேன்னா தேங்காய் பால் சாதம் செஞ்சேன். தேங்காய் வந்து ஒரு 2 முடி நல்லா திருவி சூழ்ந்து வச்சுக்கிட்டு பால் எடுத்துகிட்டு அந்த பாலில் ரைஸை குக்கரில் போட்டுட்டா நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். நம்ம வந்து நிறைய பூண்டு போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரைஸு. தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே தாளிக்கிற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். பூண்டையும் அதில் போட்டுக்கணும். நான் என்ன டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டேன். நான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டால். பூண்டெலாம் போட்டுட்டு தேங்காய் பால் சாதம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த குக்கிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், கிளாரிட்டி இல்லாமல். கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் எப்படி நல்லா எடுக்க ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தது பிரைட்னஸ்லாம் இல்லாமல் எடுத்தேன். அதனால தான் டல்லாக இருக்கும். அப்புறமா நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கவுக்கிட்ட போயிட்டு வெக்காலாம் கொஞ்சம் போட்டு வந்தேன். 2 பேருக்கும், விட்லனுக்கும் ஜெயாக்கும் இந்த பக்கம், அந்த பக்கம் ராதேக்கும் பத்மாக்கும். அவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நம்மளும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மதியம் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மதியம் வந்து வெண்டைக்காய் போட்டு குழம்பு, கொத்தவரக்காய் செஞ்சுட்டு அப்புறம் வத்தல், அப்புறம் கொஞ்சம் மோர் இதான் பண்ணேன். அப்புறம் நம்ம வந்து வெஜ்ஜு, அதனால் நம்ம சண்டே ஸ்பெஷல்னால் கொஞ்சோண்டு பகோடா போட்டேன். நாங்கள் எல்லோரும் அதை சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு சண்டே. அது அப்படியே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவின தண்ணி அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு கவுக்கு நைட்டு சாப்பாடு போடும்போது அவங்க கவுக்கும் சாப்பாடெலாம் அடுப்பில் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு. மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக நம்ம தோட்டத்தில் இருந்த பச்சை மிளகாவெல்லாம் மத்தியில் காய வச்சு அதை தான் இந்த வாட்டி நாங்கள் மிளகாத்தூள் அரைச்சோம். மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நம்ம சீரகம், மிளகு, வெந்தயம், பச்சை அரிசி, அப்புறம் துவரம்பருப்பு இதெல்லாமே வறுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் தோட்டத்தில் அரைச்ச பச்சை மிளகா. இது காய வச்சது. இது வரைக்கும் வச்சு அரைச்சிட்டோம். இந்த வாட்டிக்கு நம்ம தோட்டத்து பச்சை மிளகா தான் மிளகாத்தூள். அது முடிஞ்சிச்சு. அப்புறம் பசங்கள்லாம் பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. பீச்சில் வந்துட்டு இவங்க போன நேரத்துக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷிங் பண்ணாங்க போல இருக்குது. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பீச் இருக்குது. நடந்து போகிற தூரம் தான், கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே பீச். நம்ம ஊர் பீச் பக்கத்தில் இருக்குது. அதனால் இவங்க வீக்லி போவாங்க. ஒரு வாட்டிக்கு தான் போகாமல் விட்டுருவாங்க. சண்டே போவாங்க அவங்க அப்பா கூட. போகும்போது நமக்கு அவங்க ஃபிஷ் பிடிச்சிருந்தாங்களாம். அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதையும் நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. கொஞ்சம் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பிடிக்கிறதெல்லாம் பார்த்தாங்க. வீட்டுக்கு ஒரு குட்டி 3 ஃபிஷ்ஷு. இது என்னன்னு தெரியல, இது பேர் என்னமோ சொன்னார், எனக்கு ஞாபகம் வரல. அப்புறம் நம்ம வீட்டுக்கும் ஒரு குட்டியாக 3 ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் ஒரு 1 hour தான் உயிரோடு இருந்துச்சு. அப்புறமா அது செத்து போச்சு. அது அந்த குட்டி ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் பொண்ணு அது சொல்லுவாள். நான் அந்த செத்து போனதை வீடியோ எடுத்தேன்னா அப்போது உடனே அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் அவள் சொல்கிறத கேளுங்க. சாயந்தரம் நாங்கள் காஃபி குடித்தோம். அப்புறமா நம்ம ஈவினிங் ஆனால் இங்கே சாணிலாம் வாரிட்டோன்னா கவு எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டோடனே நான் அப்புறமா என்ன பண்ணுவோன்னா நைட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். தோட்டத்துலேருந்து கவு வந்தோடனே அங்கே கட்டிட்ட பிறகு அவங்களுக்கு சாப்பாடு வெக்காய் போட்டுட்டு தான் ஆனால் சாப்பாடு. அதுக்கப்புறம் தான் நைட்டு தான் போடுவோம். வெக்காய் கொஞ்சம் போட்டோடனே அவங்க வேலை ஃபினிஷ் ஆகிடும். அப்புறமா நம்ம நைட்டுக்கு என்ன சமைக்கிறது, அந்த வேலை தான் அடுத்த வேலை. இது ஒரு ராதே சாப்பிட்டுட்ருக்கா வெக்காய். பத்மாக்கும் போட்டாச்சு. எல்லோரும் வெக்காய் சாப்பிடுவாங்க. அப்புறமா நைட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோன்னா வாழைப்பழம் நிறைய இருந்துச்சு. வாழைப்பழத்தில் வந்து கோதுமை தோசை ஊற்றுறோம். வெல்லம் போட்டு முந்திரியெல்லாம் போட்டு கோதுமை தோசை ஊற்றுறோம். நான் அதுவும் நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி ஆளுக்கு ஒரு தோசை தான் சாப்பிட்டோம். ஆனால் சாப்பிட்டுட்டு நாங்கள் நைட் டின்னரை முடிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் கவுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையுமே சாப்பாடு மதியமே செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த சாப்பாடு, அரிசி கழுவின தண்ணி,
மிச்சம் என்னெல்லாம் மீந்தது அது எல்லாமே அவங்களுக்கு போட்டு நைட்டு அவங்களுக்கு அதுதான் எல்லாருக்கும் வச்சுட்டோம். வச்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு அவங்களும் கவ்வும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு அவங்களும் படுத்துருவாங்க. நம்மளும் படுத்துக்கிற வேலை தான். நான் இது ஒரு இன்றைக்கி சண்டேவோட ஒரு நாள் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.